வெஜ் சமையல். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, எப்போதுமே நம்ம சொல்லுவோம் பூரிக்கு ஏற்ற பக்கமான சைட் டிஷ் எதுன்னு கேட்டா இது என்னங்க கேள்வி இப்படிலாம் நீங்க கேட்கணுமா, பூரினாலே கிழங்கு தான் அப்படிதான் சொல்லுவீங்க. பட் கிழங்குங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒழுங்கா டைஜஷன் ஆகாது. பக்கத்துல உள்ள எல்லாரும் கிழங்கு வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க. அவங்க மட்டும் சாப்பிட முடியலையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போதுமே நம்மளும் இந்த மாதிரி கிழங்குலாம் சாப்பிட முடியாதா, அதுக்கு ரிலேட்டடான ரெசிபி யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறையவே ஏங்கிருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி நம்ம பார்க்க போறோம். பூரி கிழங்கோட அதே டேஸ்ட்லயே நம்ம வெங்காயத்தை வச்சு பூரி மசாலா பண்ண போறோம். வெங்காய மசாலுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். 1/2 கிலோ வெங்காயம், 8 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 8 பல்லு பூடு, கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு 2 தக்காளி, 2 ஸ்பூன் பொரிகடலை. தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கு நல்லா கட் பண்ணணும். நம்ம எப்போதுமே தக்காளி ரொம்ப குட்டியா நறுக்குவோம். பட் நீங்க இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணணும். இந்த வெள்ளை கலர்ல இருக்கிறது வந்து நீங்க எடுத்துருங்க. அது வந்து பாய்சன் சொல்றாங்க, அதனால நீங்க அதை எடுத்துருங்க. எடுத்துக்காக தான் நம்ம நீல வாக்குல கட் பண்றோம். வெங்காயத்தை கட் பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் அதோட தோலை உரிக்கிறோம். நெக்ஸ்ட் அப்படியே சென்டர்ல கட் பண்ணிக்கோங்க. தக்காளி மாதிரியே இதுல நடுவுல வெள்ளை கலர்ல உள்ளதை எடுத்திருக்கோம். சரி, இதே நம்ம நீளவாக்குல கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பச்சை மிளகாவையும் நீளவாக்குல கட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா இதே மாதிரி நீங்க நீளவாக்குல கட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நீளவாக்குல தான் கட் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம வெள்ளைப்பூடோட தொலி உரிச்சுக்கலாம். வெள்ளைப்பூடையும் நம்ம நீளவாக்குல தான் கட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம இஞ்சியோட தோல் நல்லா உரிச்சுக்கலாம். இப்போ நம்ம கேரட் துருவல்ல இஞ்சி சேர்க்கலாம். நம்ம எல்லா மாதிரியே இஞ்சியுமே நீல வாக்கில் நறுக்கலாம். ஏன் நறுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க இஞ்சியை பார்த்தாலே எதிரி மாதிரி நினைச்சிட்டு பறக்கி வச்சிருவாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக நம்ம திரும்பி போடுறோம். நம்ம கொத்தமல்லியை இந்த மாதிரி நீங்கள் பொடிசா கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி மாதிரியே கொத்தமல்லியும் பறக்கி வைப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. நெக்ஸ்ட் புதினாவையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த மாதிரியே எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். பேன்ல 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கோம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதையும் ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா வெடிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சியும் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியோட பச்சையோட போன வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். சேர்த்து நீங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் எவ்வளவு நேரம் வதக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெங்காயம் வந்து லைட்டா ப்ரௌனிஷ் ஆகணும், அது வரைக்கும் நீங்க வதக்கணும். வெங்காயம் லைட்டா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இன்னொரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் பொடி வந்து 1ல இருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் எவ்வளோனா உங்களுக்கு 1/2 கிளாஸ்ல இருந்து 1 கிளாஸ் வரைக்கும் நீங்க வாட்டர் ஆட் பண்ணணும். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மசாலாவோட சேர்ந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு குட்டி வேலையை செஞ்சுட்டு தரலாம். 2 டீஸ்பூன் பொரியல்ல பார்த்தோம்ல, அதை நம்ம மிக்ஸி ஜார் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட் லைட்டா அரைச்சு தரலாம். ஒரு சுத்தி நம்ம லைட்டா அந்த மாதிரி பொடியா அரைச்சிருக்கோம். கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி பேஸ்ட் ஆகி அரைச்சு வந்துடலாம். நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சு வந்துட்டோம். அப்படியே நம்ம மசாலாவோட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம பொரிகடலை பேஸ்ட் சேர்த்துருக்கோம்ல, அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் கொதிக்கணும்.
இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. 1 மினிட் கொதிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டான பூரிக்கு ஏத்த வெங்காய மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட பூரி ரெடியா இருக்கு. இதோட நம்ம டேஸ்டா ரெடி பண்ணி வச்சிருந்த வெங்காய மசாலா போட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணலாமா? டக்கர் 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 டாப் டக்கர்னு சொல்லலாம் ரெண்டுக்கும். சோ இந்த மாதிரி ஒரு வெங்காய மசாலா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிழங்கு மசாலா மாதிரியே டேஸ்ட்ல இருந்ததா, எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை.